श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सनिधत्तां सदाहृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मुप्पत्ति आरावद श्लोकम श्री यतिराज सूक्ति यतिराज सप्तति इदिल இந்த 36வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ யதிராஜ சூக்தியின் பெருமை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷாக மிருஷாமத விஷானல ஜ்வலித ஜீவ ஜீவாதவஹ क्षरन्त्यमृतमक्षरं यति पुरन्दरस्योक्तयः चिरन्तन सरस्वती चिकुरबन्धसैरन्द्रिकाः इदं प्रथमसम्भवत् कुमतिजालकूलङ्कषाः मृषामतविषानलज्वलितजीवजीवातवः क्षरन्त्यमृतमक्षरं यति पुरन्दरस्योक्तयः चिरंतन सरस्वती चिकुरबन्धशैरन्त्रिकाः. இதில் சுவாமி தெரிவிப்பது புதிதாய் அவரவர் புத்திக்கு ஏற்றவாறு வேதத்துக்கு முரண்பட்ட பல மதங்கள் கற்பிக்கப்படுகிறது. இவ்வாறு துர்புத்திகளால் புதியனவாய் கற்பிக்கப்படும் மதங்கள் ஸ்ரீ பாஷ்யகாரருடைய ஸ்ரீ சுக்திகளால் கண்டிக்கப்பட்டு வேறறிந்து போகிறது. இன்னும் புதிய மதங்கள் தோன்றினாலும் அவற்றை கண்டிக்கும் முறைகளும் இந்த ஸ்ரீசுக்திக்குள் அடங்கியுள்ளன. மற்றொரு மதம் உண்டு, அது வேதத்தை ஏற்றுக்கொள்வதாய் பாவனை பண்ணுறது. ஆனால் அந்த மதம் வேதத்துக்கு உண்மையான பொருளை கொள்வதில்லை. பிரம்மம் ஒன்றே உண்மை வஸ்து, மற்ற அனைத்தும் பொய் என்ற கொள்கையை கொண்டதாதலின் அது பொய் மதம் என்றே வழங்கப்படும். விஷம் கலந்த தீ போல அந்த மதம் பல இடங்களிலும் பரவி பல ஜீவாத்மாக்களை நற்கதி பெற வழியில்லாமல் தடுத்து கெடுத்தாகிவிட்டது. உண்மையில் அந்த சேத்தனர்கள் எம்பெருமானார் ஸ்ரீசூக்திகளின் பொருளை நன்கு அறிந்தால் அவர்களுக்கு அவை நற்கதிக்கு வழிகாட்டி உஜ்ஜீவிக்கச் செய்யும் மருந்தாய் நிற்கும் என்கிறார். அதாவது உலக அரச மாளிகையில் அரசிக்கு தலைவாரி அலங்காரம் செய்யும் பணிப்பெண்கள் உண்டு. அவர்கள் அரசியின் கலைந்த கூந்தலை ஒன்று கூட்டி வாரி முடித்து நேர்மையாக்குவர். அனாதி என்னும் வேதமாகிய ஸ்திரீயின் கூந்தலாகிய உபனிஷத்துக்களின் வாக்கியங்களுக்கு தோன்றியவாறு பொருள் கூறி அலங்கோலப்படுத்தி சிக்காக்கி பிற மதத்தினர் அந்த கூந்தலை பாழ்படுத்தி விட்டனர். ஸ்ரீபாஷ்யம் முதலிய ஸ்ரீசுக்திகள் உபனிஷத்தின் வாக்கியங்களுக்கு ஒன்றுக்கொன்று முரண்படாமல் நேரிய பொருள் கூறி முரண்பட்டனவாக மேற்பார்வைக்கு தோன்றிய இடங்களில் முரண்பாடு இல்லை என்று விளக்கி கூறுகிறது. இந்த ஸ்ரீசுக்திகள் எந்நாளும் சாஸ்வதமான மோட்சத்தை பெற வழிகாட்டுகிறது என்கிறார் சுவாமி. இதம் பிரதம உடையவரின் ஸ்ரீசுக்திகள் தம்முடைய புத்தியை கொண்டு சிலரால் புதிதாக தோற்றி வைக்கப்பட்ட சில மாயாவாத மதங்களை அடியோடு அழிப்பதாகவும் எல்லாம் பொய் என்று பேசும் அத்வைத்தம் என்கிற விஷக்காற்றினால் துடிக்கின்ற ஜீவன்களை உயிர்ப்பிக்கும் அமுதமாகவும், அதாவது மருந்தாகவும், முதுபெரும் மூதாட்டியான ஸ்ருதி என்கிற பெண்ணின் கூந்தலை அழகுபடுத்தும் பணிப்பெண்களாகவும் இருந்து சாஸ்வதமான அமுதத்தை மோட்சத்தை சுரக்க வைக்கிறது என்று ஆச்சரியமாக இதை அனுபவிக்கிறார். ஸ்திரீகள் அவர்கள் தன் கூந்தலை நன்றாக வாரி முடி போட்டுக் கொள்வார்கள். வேதம் என்கிற வாக்கு அனாதியானது. அதற்கு பலர் பலவிதமான பொருட்களை சொல்லி சீர்குலைத்ததை உடையவர் சரி செய்து முடியமைத்தார் என்று அழகாக உபமானம் காட்டுகிறார். உபனிஷத்துக்களான வேதங்களின் தலையாக பேசுவர் உபனிஷத்துக்களை. உபனிஷத் என்பது பெண்பால் சொல். ஆகையால் கலைந்து அலையும் கூந்தல் முடிப்பது போல விசிஷ்டாத்வைத்தம் என்கிற சித்தாந்தத்தை அமைத்தார் யதிராஜர் என்பது இதன் திரண்ட பொருள். இப்படி ஆச்சரியமாக இங்கு இந்த ஸ்லோகத்தில் உபமானத்துடன்
இதம் பிரதமசம்பவத் குமதிஜாலகூலங்கஷாக மிருஷாமதவிஷானலஜ்வலித ஜீவஜீவாதவः க்ஷரந்த்யமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயः சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்தசைரந்திரிகாः. இதம் பிரதம புதிதாக சம்பவத் தோன்றுகிற குமதி ஜால கூலங்கஷாக, குமதி கெட்ட புத்தியை உடைய பிற மதத்தினர், ஜால சமூகத்தை, கூலங்கஷாக வேறறுப்பனவன், மிருஷாமத விஷானல ஜுவலித ஜீவ ஜீவாதவக, மிருஷாமத அத்வைத மதமாகிய விஷானல விஷ அக்னியால் ஜுவலித எரிக்கப்பட்ட ஜீவ ஜீவாத்மாக்களை, ஜீவாதவக பிழை போட்டும் மருந்து. ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி. சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிக்காக, சிரந்தன சரஸ்வதி பழமையான வேதமாகிய அரசியின் சிகுரபந்த சைரந்திரிக்காக தலையில கூந்தலை, உபனிஷத்தாகிய கூந்தலை சீவி முடித்து சிங்காரிக்கும் பணிப்பெண்களாய் உள்ளவனுமான யதி புரந்தரஸ்ய யதிராஜருடைய உக்தயகா ஸ்ரீசூக்திகள் அக்ஷரம் அழிவில்லாத அமிர்தம் சரந்தி மோட்சத்தை பெருக்குகிறது என்கிறார் சுவாமி. அவரவர் தம் புத்தியின் துணை கொண்டு கற்பித்த மதங்கள் பல பல உள்ளன. அவை எல்லாம் வேதத்துக்கு புறம்பானவை. இந்த மதங்களை யதி புரந்தரின் திவ்ய சுக்திகள் வேறறுத்து அழித்து விடுகிறது. வேதத்தை ஒப்புக்கொண்டது போல நடிக்கிறது ஒரு மதம். ஆனால் வேதத்தின் கூறியுள்ள பொருள்களுக்கு எதிரான பொருள்களை கூறுகிறது. நீயும் பொய், நானும் பொய், எல்லாம் பொய் என்பது அதன் அடிப்படை கொள்கை. பிரம்மம் ஒன்றே உண்மை, சத்தியம். இம்மதம் பொய் மதம் என்று வழங்கப்படுகிறது. விஷம் கலந்த தீ போல இந்த மதம் எங்கும் பரவி பல ஜீவாத்மாக்களை உய்யும் வழி அடையாது கெடுத்து விடுகிறது. அந்த ஜீவாத்மாக்கள் எதிராஜரின் திவ்ய சுக்திகளை அறிந்தால் அவர்களை நற்பேறு பெறச் செய்யும் மருந்தாகி விடுகிறது, அமுதமாகி விடுகிறது. இப்படி இதை அரசிக்கு தலைவாரி அலங்கரிக்கும் பணிப்பெண்கள் போல இதை தெரிவிக்கிறார். அந்த பணிப்பெண்களில் சைரந்திரிகா என வழங்கப்படுபவர். அவர்களுக்கெல்லாம் பேர் அனாதியான வேதமாகிய பெண்ணின் சிரோபாகமாகிய உபனிஷத் வாக்கியங்களுக்கு மனம் போன போக்கில் பொருள் கூறி அந்த கூந்தலின் அழகை கெடுத்தனர் பிற மதத்தினர். சுவாமியின் ஸ்ரீசுக்திகளோ சைரந்திரிகா அந்த வாரி முடிப்பது போல அந்த வாக்கியங்களுக்கு எந்தவித முரண்பாடும் இல்லாமல் அழகான உண்மை பொருளை எடுத்து கூறுவதால் வேத பெண்ணுக்கு இவர் ஸ்ரீசுக்திகள் சைரந்திரிகை போல உள்ளது என்கிறார். இவற்றை பின்பற்றுவர் அழிவற்ற மோட்சத்தை பெறுபவர் என்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியன் இதை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். தெளிய தமிழில் ராமானுஜரின் நாடு, அதாவது அவருடைய புகழ் நாடு முழுவதும் பரவியது. அதை பற்றி பேசினார் போன ஸ்லோகத்தில். ராமானுஜரின் புகழ் நாடு தழுவி புகழை பேசிய பிறகு அந்த புகழுக்கு காரணமான அவர் ஸ்ரீசூக்திகளின் பெருமையை பற்றி இங்கு பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். மதம் அப்படின்னா அது இரு வகைப்பட்டது. வைதிக மதம், அவைதிக மதம். வைதிக மதம் ஒன்று விசிஷ்டாத்வைத மதம். இது வேதத்தையே பிரமாணமாக கொண்டு தொன்று தொட்டு தங்கர், திரமிடர், குகதேவர், போதாயனர் போன்ற மகான்களால் பிரகாசப்படுத்தியது. 2 அத்வைத மதம். உபனிஷத்தை ஆதாரமாக கொள்ளாமல் அவரவர்களுக்கு தோன்றிய யுக்திகளை கொண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அவைதிக மதங்கள் சார்வாகம், பௌத்தம், சாங்கியம், ஜைனம், பாசுபதம் முதலியவை. இவைகள் பிற்காலத்தில் புதியனவாக தோன்றியது. இனியும் வேதங்களை பிரமாணமாக கொள்ளாமல் புதிய மதங்கள் தோன்றலாம். இந்த மதங்கள் அனைத்தினுடைய அடிப்படையை வேறறுக்கக்கூடியவை ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீ கீதாபாஷ்யம் போன்ற ஸ்ரீ ராமானுஜரின் ஸ்ரீசுக்திகள் நூல்கள். எனவே இந்த மதங்கள் பாரத நாட்டில் உடையவரின் கண்டனத்துக்கு உள்ளானபடியால் எடுபடாமல் மங்கி போயின. அவை போகட்டும். வேதத்தையே பிரமாணமாக கொண்ட அத்வைத மதம் இருக்கே, ஆம், அதற்கு மித்யா மதம் என்று பெயர். அதாவது பொய் மதம். பிரம்மத்தை தவிர்த்து அனைத்தும் பொய் என்கிறார்கள். அது மட்டுமா? பிரம்மம் சத்தியம், உண்மைதான். ஆனால் அதற்கு குணங்கள் கிடையாது. பகவானை பற்றி துதித்து பேசும் குணங்கள் எல்லாம் பொய். பிரம்மத்திற்கு அவித்யா சம்பந்தத்தினால் பிரம்மத்துக்கே பிரம்மமே பிரம்மம் என்று தெரியாமல் அது ஜீவனாக தோன்றுகிறதாம். அந்த ஜீவனும் பொய்.
தத்துவஞானம் வந்ததும் ஜீவனும் அழிந்து விடுகிறான். எனவே ஜீவனும் பொய். தத்துவத்தை உபதேசிக்கும் ஆச்சாரியனும் பொய். எனவே பொய் பொய் என கூறும் பொய் மதமாகிய இந்த அக்னியால் உண்மையான ஜீவாத்மாக்கள் எல்லோரும் கொளுத்தப்பட்டு தவித்து சாம்பலாகிறார்கள். விஷம் சாப்பிட்டால் மனிதனை கொல்லும். அக்னி நெருப்பு மேலே பட்டாலும் எரித்து கொன்றுவிடும். அவர்கள் மதமோ விஷமும் அக்னியும் சேர்ந்தது. அந்த அக்னியினால் உள்ளும் புறமும் கொளுத்தப்பட்டு ஜீவர்களின் இனம் தப்பிக்கிறது, ஸ்வரூபத்தை இழக்கிறது. இப்படி தப்பிக்கும் உயிரை இழக்கும் ஜீவர்களுக்கு வாழ்விக்கும் ஜீவாமிர்தமாக மருந்தாக இருக்கிறது உடையவரின் ஸ்ரீசுக்திகள். அமிர்தத்தின் தொடர்பு ஏற்பட்டதும் அக்னியும் விஷமும் அழிக்கப்பட்டு ஜீவனின் உயிர் தளிர்த்து மகிழ்கிறது. அதாவது உடையவரின் மதத்தில் பிரம்மம் எப்படி சத்தியமோ, பிரம்மம் எப்படி நித்தியமோ, அதே போல ஜீவர்களும் வேத வாக்கியத்தின்படி சத்தியமாகவும் நித்தியமாகவும் இருப்பவர்கள். ஜீவன் பரமாத்மா இவர்களுடைய நற்குண நற்பண்புகள் சத்தியமானவை. பரமனை அடைய ஜீவன் செய்யும் உபாயமும் சத்தியமானது. எனவே ராமானுஜ மதத்தில் ஜீவாத்மாக்கள் அத்வைதவாதத்தினால் அக்னியால் இழந்த ஸ்வரூபத்தை பெற்று பிரபத்தியை அனுஷ்டித்து பரமனை அடைந்து ஆனந்திக்கிறார்கள். இழந்த உயிரை பெற்று கல்யாண குண நிதியோடு பரமனோடு ஆனந்தமாய் மகிழ்ந்திருப்பதை விட ஜீவனுக்கு வேறு என்ன ஆனந்தம் வேண்டும்? இதை மிருஷாமத விஷானல ஜுவலித ஜீவாத்தவகா என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகர். சரி, அத்வைத்தம் வைதிக மதம் தானே, வேதத்தை தான் ஒப்புக்கொள்கிறார்களே. அவர்கள் வேதத்தை கொண்டுதானே பிரம்மம் சத்தியம், இதை தவிர்த்த உலகமும் ஜீவனும் பொய், குணங்கள் பொய் என்றார்கள். இவ்வாறு பிரமாணம் இருக்க ராமானுஜரால் எவ்வாறு சத்தியம் என்று எப்படி கூற முடியும் என்றால் கூறுவோம். சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிக்காக பழமையான சொற்களாகிய உபனிஷத்துக்களை அழகாக ஒழுங்குபடுத்துவதில் சைரந்திரிகை போன்றவை உடையவர் ஸ்ரீசூக்திகள். வேத மாதாவின் தலையை வாரி பின்னு முடிப்பதில் சைரந்திரிகை என்னும் பணிப்பெண்கள் போன்றவை ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். இவர் ஸ்ரீசுக்திகள் ராஜாக்களின் அரண்மனைகளில் ராணிக்கு குளித்துவிட, ஆடை அலங்காரம் செய்துவிட, கூந்தலை ஒரு மயிர் கூட உதிராமல் வாசனை தைலத்தை தடவி சிக்கலை போக்கி வாரி பின்னி அழகாக கொண்டை போட்டுவிட பணிப்பெண்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு சைரந்திரிகை என்று பெயர். பல வகையான வாக்கியங்களோடு கூடியது வேதம். சரஸ்வதி என்ற சொல்லுக்கு பெயர். சரஸ்வதி என்று சொல்லுக்கு பெயர். வேதத்தை ஒரு ராணியாக மனத்தில் நாம் வைத்துக் கொள்வோம். அதில் தலை என்பது உத்தம அங்கம், ராணியின் சிரஸ். மனிதனின் உறுப்புகளில் தலை சிறந்தது. ஸோ வேதத்தின் உயர்ந்த பகுதி, சிறந்த பகுதி பரபிரம்மத்தை பற்றி பேசும் பகுதி. அதனால் உபனிஷத்தை வேத சிரஸ் என்று கூறுவர். கூந்தலில் சிக்கல்கள் ஏற்படுவது போல வேத சிரஸான உபனிஷத்தின் வாக்கியங்களிலும் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. ராணியின் தலையில் உள்ள கூந்தலில் உள்ள சிக்குகளை தைலம் தடவி வாரி தலைமயிர்களை 3 கற்றையாக பிரித்து பின்னி கொண்டை போடுவது போல உடையவரின் ஸ்ரீசுக்தியாகிய பணிப்பெண் உபனிஷத் வாக்கியங்களை 5 வகையாக பிரித்து அதிலுள்ள சிடுக்குகளை போக்கி எல்லாவற்றையும் ஒன்றாக முடி போட்டு உபனிஷத் முழுவதும் ஒரு திரண்ட ஒரே பொருளை கூறும்படி செய்கிறது. சுவாமி அஸ்மத் ஆச்சாரியன் சொல்கிறார். இதை விளக்குவோம் இப்பொழுது, கேளுங்கள். உபனிஷத்தில் 5 வகையான ஸ்ருதி வாக்கியங்கள்: நிர்குணஸ்ருதி, சகுணஸ்ருதி, அபேதஸ்ருதி, பேதஸ்ருதி, கடகஸ்ருதி. நிர்குணஸ்ருதி பிரம்மத்தினிடத்தில் குணங்கள் கிடையாது என்று கூறும். சகுணஸ்ருதி பிரம்மத்தினிடம் கல்யாண குணங்கள் மிகுதியாக உண்டு என்று கூறும். அதாவது நற்குண நற்பண்புகள் உண்டு என்று கூறும். அபேதஸ்ருதி ஜீவர்கள் பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவர்கள் இல்லை, அவர்கள் பிரம்மமே என்றும், பேதஸ்ருதி ஜீவாத்மாக்கள் பரபிரம்மத்தை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவை, அவை நித்தியமானவை என்றும் கூறும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது, பல ஸ்ருதிகள். நிர்குணஸ்ருதி, சகுணஸ்ருதி, அபேதஸ்ருதி, பேதஸ்ருதி. கடகஸ்ருதின்னு இன்னொரு ஸ்ருதி இருக்குது. அது ஜீவாத்மா, நிலம், நீர், தீ, வாயு, ஆகாசம் முதலிய ஜடப்பொருள்கள் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு இந்த கடகஸ்ருதி பிரம்மம் அவற்றுள் இருந்து கொண்டும் அப்பொருள்களோடு சேர்ந்து கொண்டும் அவற்றால் அறியப்படாமலும்
அவற்றை தனது சரீரமாக கொண்டும் அவற்றுள் நுழைந்த அந்த பொருள்களின் செயல்பாட்டையும் செயல்படாமல் இருப்பதையும் நியமித்து கொண்டு இருக்கிறது. இந்த பரமாத்மா உன்னுள் அந்தரியாமையாக மறைந்திருக்கிறது. இயற்கையாகவே அமிர்தமாய் இருப்பதோடு ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் ஒவ்வொரு ஜடமான அச்சேதன பொருளிடத்திலும் பூர்ணமாக நிறைந்திருக்கிறது என்று சேத்தனமும் அச்சேதனமும் பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவை, ஜீவன் பிரம்மத்தை காட்டிலும் முற்றிலும் வேறானது என்று பேதத்தையும் ஜீவனை சரீரமாய்க் கொள்வதால் அபேதத்தையும் கடகஸ்ருதிகள் தெளிவாக கூறுகிறது. கடகஸ்ருதி அப்படின்னா இணைக்கும் ஸ்ருதிகள்னு பேர். ஸோ இந்த 5 வேத வாக்கியங்களுக்கு 5 வகையான வேத வாக்கியங்களுக்கு எப்படி பொருள் கொள்ள வேண்டும், அப்போது இந்த மாதிரி 5ஆக வேறு சொன்னால் என்பதை பார்ப்போம். பொதுவாக ஒரு வாக்கியத்திற்கு பொருள் விளங்காவிட்டால் அல்லது இப்படியா அப்படியா என்ற சந்தேகம் ஏற்பட்டால் அதே நூலில் வேறொரு இடத்தில் இந்த வாக்கியின் கருத்து விளக்கப்பட்டிருந்தால் அதே கருத்தை பொருளை இங்கும் ஏற்க வேண்டும். அப்போ தான் அதே நூலில் வேறு இடத்தில் விளக்கப்படாவிட்டால் நாமே முன்பின் கூற்றுக்கு முரணில்லாதபடி உச்சிதமான பொருளை சொல்ல நமக்கு உரிமை உண்டு. இந்த கோட்பாட்டை மனத்தில் கொண்டு நிர்குணஸ்ருதியின் பொருளை முதலில் ஆராய்வோம். வேதம் ஒரே வாக்கியத்தில் பிரம்மத்திற்கு தீய கெட்ட குணங்களை விலக்கி நல்ல குணங்களை பேசுகிறது. அந்த வாக்கியத்தை கவனமாக கேளுங்கள். இது இந்த பரமாத்மா பாபம் இல்லாதது, பாபம் ஒட்டாதது, கிழத்தனமற்றது, ஷாவு அற்றது, கவலை சோகமற்றது, உண்ணும் ஆசை பசியற்றது, பருகும் ஆசை தாகமற்றது, போக்கிய போகோபகரண போகஸ்தான சம்பந்தமான நித்தியமான ஆசையை உடையது, அதாவது நித்திய விபூதியோடு உடையது. போக்கியம் என்றால் சுகத்தை நுகர்வதற்கு உரிய பொருள், போகோபகரணம் என்றால் ஒன்றை அனுபவிப்பதற்கு உதவியாக இருப்பது, போகஸ்தானம் என்றால் இன்பத்தை நுகர்வதற்கேற்ற இடம். இவை 3ம் நித்திய விபூதி என்னும் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்திருக்கிறது. இவற்றை சொத்தாக உடையவனை வேதம் சத்திய காமகா என்று கூறும். சத்திய சங்கல்ப தடையற்ற வீணாகாத எண்ணத்தை விருப்பத்தை உடையவர். இங்கு பரமாத்மாவை என் குணத்தவன் என்று கூறும்போது முதலில் 6 தீய கெட்ட குணங்கள் இல்லாதவன் என்று கூறி முடிவில் 2 நற்குணங்களை உடையவன் என்று கூறுகிறது. அபகத பாப்மா அப்படின்னு வரும் உபனிஷத்தில். இதே முறையில் நிர்குணம் என்று கூறும் ஸ்ருதிக்கு இதுவரைக்கும் பார்த்தது கெட்ட குணங்களை விலக்கி நல்ல குணங்களை பெற்றதுன்னா அதன் வாக்கியம். நிர்குணம் என்று கூறும் ஸ்ருதிக்கு கெட்ட குணம் இல்லாதவன் என்றும், குணங்களை கூறும் ஸ்ருதிக்கு நல்ல குணங்களை உடையவன் என்று வேதமே காட்டிய வழியில் தானே நிர்குண ஸ்ருதிக்கு பொருள் கொள்ள வேண்டும். அப்படி தானே நம்ம நிர்குண ஸ்ருதிக்கு பொருள் கொள்ள வேண்டும். வேதமே காட்டிய வழியில் தானே நிர்குண ஸ்ருதிக்கு பொருள் கொள்ள வேண்டும். நிர்குணம் என்று கூறும் ஸ்ருதிக்கு கெட்ட குணம் இல்லாதவன் என்று தான் சொல்ல வேண்டும். குணங்களை கூறும் ஸ்ருதிக்கு நல்ல குணங்களை உடையவன் என்று சொல்ல வேண்டும். அதனால் அவன் குணங்களே இல்லைன்னு சொல்லக்கூடாது, கெட்ட குணங்கள் இல்லைன்னு. இப்போ அபேத ஸ்ருதியை பார்ப்போம். இதுவரைக்கும் நிர்குண சகுண ஸ்ருதியை பார்த்தாச்சு. இப்போ அபேத ஸ்ருதி. ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, பிரம்மம் ஒன்றே, அது இரண்டாவது இல்லாததே என்று பொருள். பிரம்மம் ஒன்றுதான். இந்த கூற்றை கொண்டு பிரம்மத்தை தவிர நாம் பார்க்கும் பொருள் எல்லாம் பொய். நாம் பிற பொருள்களை கண்ணால் பார்க்கிறோமே என்றால் கனவில் நாம் பல பொருள்களை பார்க்கிறோம். விழித்ததும் அவை ஒன்றுமே இல்லை. ஏன்? என்ன? அவை பொய். அதுபோல நாம் பார்ப்பது அனைத்தும் பொய். எனவே ஸ்ருதி பிரம்மம் ஒன்றே சொல்கிறது என்கிறார்கள் அத்வைதிகள். இம்மாதிரியான வேத வாக்கியங்களுக்கு வேதமே பொருள் கூறினால் அதை ஏற்பதுதான் நியாயம். கடகஸ்ருதி எல்லா பொருளிலும் அது அறிவுடையதோ அறிவற்றதோ சேத்தனமோ அச்சேதனமோ அவற்றில் பிரம்மம் அந்தரியாமியாய் உள்ளே இருக்கிறது. அதோடு அந்த பொருளை தனக்கு உடலாக சரீரமாக கொண்டிருக்கிறது. இந்த நியதிப்படி அபேத ஸ்ருதிக்கு பொருள் கொண்டால் உலகில் உள்ள ஜீவர்களையும் ஜடப்பொருள்களையும் சரீரமாக உடைய பிரம்மம் ஒன்றே. ராமன் ஒருவனே என்றால் தன் உடலோடு ஆடைகளோடு அணிகளோடு கூடிய ராமன் ஒருவனே என்றுதானே பொருள் கொள்ள வேண்டும். ஸ்ருதியில் இரண்டாவது பொருள் இல்லை. அத்விதீயம் என்று கூறுவதன் கருத்தை ஆள வந்தார் அழகாக கூறுவார். யதா சோழ நிரூபகா சம்ராட் அத்விதீய அஸ்தி பூதலே. யதா சோழ நிரூபகா சம்ராட் அத்விதீய அஸ்தி பூதலே. சோழ அரசன் ஒரு சக்கரவர்த்தி. அவன் இந்த நிலத்தில் இரண்டாம் அவன் இல்லாதவன்
சோழ அரசன் சார்வபௌமன், வேற யாரும் கிடையாது, அவன்தான், அவனுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு கூறினால் சோழ அரசன் நிகரற்றவன், அவனுக்கு இணையாக மற்றொரு அரசன் கிடையாது என்ற பொருளை தவிர சோழனுக்கு சிற்றரசர்கள், பிரஜைகள், அரண்மனை முதலியவைகள் யாருமே இல்லை என்ற பொருள் அல்ல. எனவே அபேத ஸ்ருதி சேதனா சேத்தனங்களை சரீரமாக உடைய பிரம்மம் ஒன்றே, அது நிகரற்றது, ஒப்பற்றது என்று கூறும். பேதஸ்ருதியோ பிரம்மத்தின் சரீரமான ஜீவனையோ ஜடப்பொருளையோ கூறும். ஆக எதுவுமே பொய்யில்லை. கனவில் காணப்படுபவை கூட பொய்யில்லை. மனிதன் தன் வாழ்நாள் வரை இருப்பது போல கனவில் பொருள்கள் எல்லாம் சொப்பன காலம் வரை இருப்பவை, அவையும் பொய்யல்ல. பிரமாணமான வேதத்தில் சில வாக்கியங்கள் சில உண்மையானவை சில பொய்யானவை என்பது தகாததாகும். இதை ஏற்காது போனால் பேதஸ்ருதியை போன்ற அபேதஸ்ருதியும் பொய்யாய்விடும். இவ்வாறு அத்வைதத்தை கூறுபவர்களும் பொய்யாய்விடுவார்கள். எனவே அந்த மதம் நிரூபிக்கவே முடியாததாகிவிடும். எனவே பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தியாகிற சைரந்திரிகா வேத மாதாவின் வேத வாக்கியங்களாகிய கூந்தலை கடகஸ்ருதியாகிய தைலத்தை தடவி சிக்கலை எடுத்து 5 வகை ஸ்ருதிகளாகிய 5 ஜடைகளை அழகாக பின்னி கொண்டை போட்டு விடுகிறாளாம். ஒரு ஸ்ருதியையும் பொய் என்று தள்ளாமல், அதாவது சிக்கல் உள்ள மயிரை அறுத்து எரியாமல் வேதம் முழுவதற்கும் திரண்ட கருத்தை கூறுவது ராமானுஜ மதம். இதை ஆச்சாரிய முகமாக காலக்ஷேபம் பண்ணுகிறவர்கள் நன்கு அறிவர். ஸ்ரீபாஷ்யம் போன்ற நூல்களை மோட்சத்தை அமிர்தத்தை அளிப்பது உறுதி என்கிறார் சுவாமி தேசிகன். சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிக்காக இந்த அடியினால் சுவாமி தேசிகன் ஒரு ஐதீகத்தை மனத்தில் கொண்டு சூச்சிப்பிக்கிறார் என்று சொல்கிறார். அதுவும் வியாக்கியாதாக்கள் தெரிவிக்கிறார் என்று அஸ்மத் ஆச்சாரியன் சொல்கிறார். அதை கேளுங்கள். ஒரு ஐதீகம். ஸ்ரீ பாஷ்யகாருடைய கடைசி காலத்தில் வித்வான்களாகிய சிஷ்யர்கள் அவர் அருகில் அமர்ந்து பேசினர். உடையவருக்கு பிறகு நம் சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க வல்ல சிறந்த ஆச்சாரியர் யாரும் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தனர். இந்த வார்த்தை காதில் விழுந்ததும் பகவத் ராமானுஜர் அவர்களை அருகில் அழைத்து, நீங்கள் என் சிஷ்யையான கொங்கு பிராட்டின்னு ஒரு சிஷ்யை இருக்கா, அவள் இல்லத்திற்கு சென்று அவளை பாருங்கள், உங்கள் கவலை நீங்கும் என்று சாதித்தார். உடனே அவர்களும் அங்கு சென்றனர். அந்த பெண்மணி இவர்களை உபசரித்து வந்த காரணத்தை கேட்க, அவர்களும் உடையவருக்கு பிறகு இவரைப் போல ஆச்சாரியன் யாரும் இல்லையே, இப்பொழுது இருப்பவர்கள் வயதானவர்கள், எங்களுக்கு இதுதான் கவலையாயிருக்கிறது என்றார்கள். கொங்கு பிராட்டி உடனே உள்ளே சென்று வாசனை தைலம், சீப்பு, சோப்பு, பட்டு கயிறு, வெளுப்பு கயிறு இவற்றை எடுத்து வந்து அவர்கள் எதிரில் அமர்ந்தார். தன்னுடைய தலைமயிருக்கு தைலம் தடவி சிக்கல்களை நீக்கி நன்கு வாரி பல கற்றைகளாக கட்டி பின்னி அதை சிவப்பு கயிற்றால் நன்கு கட்டினார். பிறகு சிறிது நேரம் சுகமாக இளைப்பாரி பிறகு வெள்ளைப்பட்டு கயிற்றால் இறுக கட்டிவிட்டு இவர்களை வணங்கி விடை கொடுத்து அனுப்பினார். அவர்களுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு பதில் கூட சொல்ல. நேரே எம்பெருமானாரிடம் வந்து நடந்ததை சொன்னார்கள். எம்பெருமானார் புன்சிரிப்புடன் அதை தாமே விளக்கினார். இந்த பெண்ணை நம்மில் ஒருத்தியாக நினைக்க வேண்டாம், வேதங்களே இந்த பெண் உருவம் பூண்டது. நீங்கள் பார்த்த கொங்கு பிராட்டி வேதங்களே பெண் உருவமாக பூண்டு அமர்ந்திருக்கிறாள். நம் பேத அபேத ஸ்ருதிகள், சகுண நிர்குண ஸ்ருதிகள் எல்லாம் சத்தியமானவை என்றும், கடகஸ்ருதியினால் பரஸ்பர விரோதத்தை போக்கியதையும் உபனிஷத் தர்சனத்தை நிர்ணயம் செய்ததையும் கண்டு பெண்ணுரு கொண்டு நமக்கு சிஷ்யையாக வந்து நடிக்கிறாள். இவளுடைய கூந்தலே உபனிஷத் வாக்கியங்கள். இவள் கூந்தலை முதலில் உதறிவிட்டது தவறான பொருள் கூறி பிற மதத்தினர் வேதாந்த சித்தாந்தத்தை சீர்குலையச் செய்ததை காட்டுகிறது. தைலம் தடவியது அந்தரியாமி ஸ்ருதிகளை கொண்டு வேதாந்த நிர்ணயம் செய்த முனைந்ததை காட்டுகிறது. சிக்கலை எடுத்து கூந்தலை ஒழுங்குபடுத்தியது, பின்னியது, வாதிகளின் விபரீத அர்த்தங்களை கண்டித்து உபனிஷத் வாக்கியங்களின் ஒற்றுமையை உறுதிப்படுத்தியதை காட்டுகிறது. சிவப்பு நூலால் கட்டியது, சிவந்த காஷாயம் அணிந்த சந்நியாசியாகிற நான் பிற்காலத்தில் பிறரால் நம் சித்தாந்தத்திற்கு கேடு வராதபடி ஸ்ரீபாஷ்யம் போன்ற நூல்களை இயற்றியதை காட்டுகிறது. பிறகு சிறிது நேரம் சுகமாய் அமர்ந்திருந்தது வேத வேத்யான தன் நாயகனோடு இன்பமாக இருந்த நிலையை காட்டுகிறது. உடனே அவர்கள், அப்ப ஏன் வெள்ளை கயிற்றால் கட்டினாள் என்று கேட்டார்கள். சிஷ்யர்கள், நாமே சில காலம் கழித்து மீண்டும் காஞ்சியில் தூப்புளில் அவதரிக்கப் போகிறோம். அப்பொழுது ஆயுட்காலம் முழுவதும் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருப்போம். அதை அனைவருக்கும் உபகாரம் செய்யக்கூடிய ஒரு ஆசிரமம்.
அப்பொழுது தூய வெள்ளை உடுத்துவோம். அப்பொழுது உபதேசங்களாலும் கிரந்தங்களாலும் நம் சித்தாந்தத்தை பரப்புவோம். பிற மதவாதிகளை வாதப்போரில் வெல்வோம். அதற்கு பிறகு பிற மதங்கள் நாட்டில் எடுபடாமலேயே போகும். நம் சித்தாந்தமே நிலைத்திருக்கும் என்று தாமே வேதாந்த தேசிகனாக அவதரிக்கப் போவதை சுட்டி காட்டினாராம். எனவேதான் தேசிகன் மங்களத்தில் வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவாபவேத் யதீந்திராம் சோதவேத்யபம் விதர்க்காயாஸ்து மங்களம். திருமலை ஸ்ரீனிவாசனின் அவதாரமோ, அவனுடைய மணியின் அவதாரமோ, அல்லது ஸ்ரீ பாஷ்யகாரின் அவதாரமோ என்று ஊகிக்கப்படுபவர்களுக்கு மங்களம். இவை சாற்று முறையில் நாம் சேவிக்கிறோம். இதை ரொம்ப ஆச்சரியமாக அஸ்மத் ஆச்சாரியன் விளக்குகிறார். இப்படி எத்தனையோ புது புது மதங்கள் மிகுந்து பிரச்சாரம் பெறுகின்றன, எதிர்காலத்திலும் வரட்டும். ஆனால் ஸ்ரீ பாஷ்யகார மதம் எல்லாவற்றையும் உடைத்து அழித்து போட வல்லது. குதிருஷ்டி மதங்கள் தானே எல்லாம். அதிலும் பொய் மதம், அது விஷ அக்னி என்று வர்ணிக்கப்படுகிறது. அதையும் பாஷ்யகாரர் அதன் பாதிப்பால் பஸ்மமாக்கப்பட்டவர்களை உயிர்ப்பித்து நிலைநிறுத்துவது எதுன்னா ஸ்ரீ பாஷ்யகாரர் மதம். இந்த மாயிகள் என்ன செய்தார்? பிரச்சாரம். பிரம்மம் நிர்குணம், அதுதான் சத்தியம் என்றனர். ஜீவனை அவித்யா கல்பித்தம் அசத்தியம் என்றனர். வேத வச்சனங்களுக்குள் முரண்பாடு இல்லாது ஐக்கிய கண்டியம் ஸ்தாபிக்க சைரந்திரிகளாக இயக்கின ஸ்ரீபாஷ்யகார ஸ்ரீசுக்திகள். வேதமாதின் கேச பாசம் கலைந்து சிக்கு பிடித்து கிடந்ததை சைரந்திரிகைகள் தைலம் தடவி சிக்கெடுத்து ஒழுங்காக பின்னி சீர்படுத்தினர். அமிர்தம் பெருகியது, முக்தானந்தம் கிடைத்தது. ஸ்ரீ பாஷ்யகாரர் உபனிஷத் வாக்கியங்களில் மேலோட்டமாக தோன்றிய முரண்பாடுகளை கொண்டு மாயி மதத்தினர் செய்த தப்பர்த்தங்களை சமர்த்தனம் செய்து ஈண்டு இங்கு குறிக்கப்படுகிறது. அவர் ஸ்ரீ சுக்திகள் நாசமில்லாத நிரந்தரமான அமிர்தத்தை, முக்தியை விளைவிக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.